கமான் பாய்ஸ், அகைன் உங்கள்கிட்ட ஒரு பெட்டரான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். சிஜேபி டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லோரும் பண்ணுறாப்புலேயும் வந்துட்டு அங்கேயும் வந்து போராட்டங்கள் இருக்குது, அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. ஆனால் காமனான இப்போ நம்ம கடந்து போயிட முடியும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு விஷயத்தை வந்து ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணக்கூடியதான் அவங்களோட செல்ஃப் லவ்ன்றது சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக எப்படி ஒரு டிசிப்ளின்டாக இருக்காங்க அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் வந்து அங்கேருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த இதுக்கும் டிசிப்ளின்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போகிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ எதிர்காலத்தை பற்றின ஒரு மின்னோட்டத்தையும் தாண்டி இப்போது லைவாக அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராயிங்ஸ் அந்த இடத்துல தேவையான விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதை வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு ட்ரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான சாங்ஸ் இப்போ அந்த பெப்பியான சாங்ஸ் அந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு டீம்ஸ் வந்துட்டு டிபேட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற விஷயம் சரியா தப்பா, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட நாலேஜ் பேஸிட்டாக அந்த ப்ரொட்டஸ்டோட வேல்யூ வந்து நல்லா ப்ராடாக பிரியுது. அதாவது ஒரு தலைவன் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கானோ அந்த அளவுக்கு நாட்டோட வலிமையும் எல்லாமே சரியாக இருக்கும். கல்வி, விவசாயம், அங்கே இருக்கிற எல்லா ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே பெட்டராகும். அதே மாதிரி தான். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போகிறவங்க யாருன்றது நமக்கு தெரியும். அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் பேரை சொல்கிறது கூட நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸோடு இருக்கும். அதையும் தாண்டி அவங்க பண்ணுற ஒரு விஷயம் எல்லோரும் ஒரு ஜாம்டாக இருக்குது. எந்த விஷயத்துலையும் ஜாலியாக பாட்டு பாடி ஜாம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இன்ஹேல் பண்ணுறதா இருக்கட்டும், அது அவங்களுக்கு தேவையான செல்ஃப் லவ்வையும் ஒரு ஹாப்பினஸையும் வந்து அவங்களுக்குள்ளே இன்டேக் பண்ண முடியுது. ஸோ ஒரு ட்ரூப்பாக இருந்து ஒரே விஷயத்தை நோக்கி வெவ்வேறு திசையை பிரிஞ்சு உள்ளே அட்டாக் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்போவுமே நமக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து நம்ம மதிப்போம், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளால் வந்துட்டு ஒரு அங்கேயே போய் சப்போர்ட் பண்ண முடியலன்னா இங்கேருந்து நம்மளால் எந்த அளவுக்கு வாய்ஸ் செட் பண்ண முடியுமோ வாய்ஸ் செட் பண்ணுவோம். சாதாரண ஒரு விஷயம் வந்து ஒரு தவனோட படிப்பை வந்து கெடுக்கிறதையும் தாண்டி இப்போ சாதாரணமாக வந்து நம்ம அப்பா அம்மாலாம் 90s கிட்ஸில் வந்து அவங்க படிக்காமல் இருந்து நம்மளை படிக்க வச்சாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க அவங்க படித்தவங்க அடுத்த ஜெனரேஷன் படித்தவங்களாம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸோட வே எப்படி இருக்குன்னா படிப்பே எனக்கு தேவையில்லை, காசு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கணும், படித்து உள்ளே போய் எக்ஸாம்ஸ் இருக்கணும். நீட் இஸ் குட் வே, எல்லாத்துக்கும் ஐஐடி என்ஐடி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நீட் எக்ஸாம் இஸ் குட். பட் அதில் இருக்கிற பாலிடிக்ஸ் தான் வேண்டான்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ எப்படி ஒரு விஷயத்தை உள்ளே போகணுன்னா எக்ஸாம் எழுதி படித்து உள்ளே போகணும். ஆனால் அப்படி இருக்க பர்சன்டேஜ் மாறிடுச்சு இல்லையா? பணம் இருந்தால் உள்ளே போயிடலாம், பணம் இருந்தால் கொஷின் பேப்பர் லீக் ஆகிறத என்னால் வாங்க முடியும், அதை வச்சு நான் உள்ளே போயிட முடியுன்ற ஒரு தலைப்பான ஒரு கண்ணோட்டத்தை தான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிவ். நம்ம எல்லாரையும் தப்பு சொல்லலை, தப்பு செய்கிறவங்க தான் தப்புன்னு சொல்கிறோம். கமான் பாய்ஸ், சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணும். அப்படி தான் மகாத்மா காந்தி உருவாக்குனாங்க. ஜல்லிக்கட்டு வாங்கினோம், இப்போ இதையும் போராடுவோம். படிப்புனால ஒரு கிடைக்கணும்னா அது கிடைச்சி தான் ஆகணும். கமான் பாய்ஸ்.